ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடந்துருச்சு. அதனால் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் ப்ரெசன்ஸ் இருக்குது, அவங்களோட ப்ரெசன்ஸ் மட்டும் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் சந்திக்கலை. ஆனால் தாத்தா கிட்ட நல்லா சூப்பராக வந்து பேசினார் விஜய் அழகாக பேசினார். என்ன தாத்தா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரோட சைடை அவர் சொன்னார். ஆனால் காவேரிக்கு படுறது எல்லாமே தப்பாக இருக்குது. அதனால் காவேரி ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பாக நினச்சிட்டாங்க அப்படிங்கிறதான். அதை வந்து கங்காட்ட வந்து ஷேர் பண்ணும்போது கங்கா வந்து தான் சொல்லுவாங்க, குமரன் மாமா வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தார், அங்கே வச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு உன்னை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் வந்து அவங்களுக்கு புரிய வருமா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நாளைக்கான எபிசோட்லேயும் கண்டிப்பாக வந்து காவேரி வரமாட்டாங்க. ஏன்னா விஜய் ஆஃபீஸ் போயிடறாரு, இங்கிட்டு வந்து குமரனோட கதாநாயகன் ஷோ போயிடுது. அதனால் வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல. குமரன் நிவின் அப்புறம் விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து குமரன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸில் போயிட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து விஜய் இருப்பார். அப்புறம் வந்து கங்காட்ட வந்து காவேரி வர்றதால கொஞ்சம் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுலேயே வந்து நாளைக்கான எபிசோடு முடிஞ்சிடும். அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் காவேரியும் விஜயும் எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதா. வெள்ளிக்கிழமை லாஸ்ட் சீனில் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இன்றைக்கி என்னாச்சு, புதன்கிழமை ஆச்சு, அடுத்து வியாழன் வெள்ளி 2 நாள் தானே, அதில் வந்துட்டு ஓரளவுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் காவேரி விஜயோட சீன்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிற மாட்டாங்க. திங்கள் செவ்வாயில் சண்டே ப்ரொமோ வர அதில் எது விட்டால் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது வெள்ளிக்கிழமை ப்ரொமோலே வந்து விஜய் காவேரியை கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் 3 வாரம் ஆச்சு, இன்னெல்லாம் தாங்காது அப்படிங்கிற மாதிரி வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் செம்மையாக போயிட்டுருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பர் வீடியோ